ஏன்னா அவ என் மனைவிங்கிறதுனால அவளை நல்லா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. லக்ஷ்மி விஷயத்துல டாக்டர் கைய விரிச்சப்போ எனக்கு வேற வழி தெரியாம கோயிலுக்கு போய் ஈர துணியோட அங்க பிரதட்சணை செஞ்சேன். ஜானு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, இப்போதான் சில உண்மையெல்லாம் எனக்கு புரிய வருதுக்கா. இவ்ளோ நாளா நான் நினைச்சிட்டு இருந்தது எல்லாம் பொய்ன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஜானு? மாமா இவ்ளோ நாளுமே மனுஷாவோட காதல்ல சிக்கி இருக்கிறதால உன்னை அவர் கைவிட்டுட்டாரோன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. ஆனா மாமா மனசுக்குள்ள உன் மேல எவ்ளோ பாசம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரிய வருது. அண்ணி, அந்த மனிஷா அண்ணனை எப்படியாவது அவ பக்கம் திருப்பிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றா. என்ன ஆனாலும் சரி, நீங்க அண்ணனோட சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் எங்க எல்லாரோட ஆசையும். உங்க 2 பேருக்கும் நடுவுல வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். ஹலோ, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் தேவையில்லாம லக்ஷ்மியை டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க எதுக்காக டிஸ்டர்ப் பண்ண போறோம்? பின் என்னவா, நிம்மதியா படுத்து தூங்கினவள எழுப்பி விட்டுட்டு தேவையில்லாம கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. பாவா, அவ எப்படி ரெஸ்ட் எடுப்பா? அக்காக்கு ஏதாவது தேவைப்படுமோன்னு கேட்கதான் வந்தோம் மாமா. அவளுக்கு ஏதாவது தேவைன்னா பண்றதுக்கு நான் இருக்கேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல, அதோட கவலைப்பட தேவையும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. அதான் சொல்லிட்டேன்ல, கிளம்புங்க. அடிப்பட்ட உங்க பொண்டாட்டிய பாத்துக்கு தானே அவங்க புருஷன் இருக்காரு. நடுவுல நமக்கு இங்க என்ன வேலை ஜானு? வா போலாம். கிளம்பு. ஓகே. லக்ஷ்மி, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் பண்றேன். கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காத. அதுவும் உனக்கு இப்ப ரெஸ்ட் ரொம்ப தேவை. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. என்ன புரிஞ்சுதா? சரிங்க. அக்காவும் மாமாவும் இதே மாதிரி எப்பயும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இவங்க 2 பேரையும் பார்த்து மனிஷாவால கண்டிப்பா சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியாது. மனிஷாவை ஒரு பக்கம் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.